So next example number 3.18, simplify 1 divided by x square minus 5x plus 6 plus 1 divided by x square minus 3x plus 2 minus 1 divided by x square minus 8x plus 15 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரேஷனல் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம என்ன பண்ணாங்களா சிம்பிளிஃபை பண்ணணும். ஸோ சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணிங்கன்னா கொடுத்துருக்க டினாமினேட்டர் எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கலாம் ஃபேக்டரைசேஷன் பண்ணிக்கலாம். ஸோ பண்ணும்போது 1 டிவைட் பை x square minus 5x plus 6 plus 1 divided by x square minus 3x plus 2 minus 1 divided by x square minus 8x plus 15 அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்கானாக்கல கொடுத்துருக்கான். ஸோ கொடுத்துருக்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன டிவைடில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாலினாமியல்ஸை நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னாக்கல ஃபேக்டரைசேஷன் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த பாலினாமியல்ஸை நம்ம ஃபேக்டரைசேஷன் பண்ணிக்கலாம். பண்ணும்போது இது ரெண்டும் என்ன அப்படின்னா ஜீரோஸ் ஆஃப் மல்டிப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, இது ஜீரோஸ் ஆஃப் அடிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஜீரோஸ் ஆஃப் மல்டிப்ளிகேஷன் அப்படின்னாக்கல இங்கே இருக்கிறதையும் இதனுடைய கோஎஃபிஷியன்ட்டையும் நம்ம மல்டிபிள் பண்ணும்போது வரணும், இது ஆட் பண்ணால் வரணும். ஸோ அப்போ 6 × 1 6. ஸோ மல்டிபிள் பண்ணால் நமக்கு 6 வரணும், அதாவது ப்ளஸ் 6 வரணும். ஸோ ஆட் பண்ணாக்கல -5 வரணும். ஸோ அப்படி பார்த்தோம்னாக்கல 6 × 3 2s are 6 வரும். ஸோ ரெண்டுத்துக்குமே என்ன போட்டுக்கலாம் அப்படின்னா மைனஸ் போட்டுக்கலாம். ஸோ மைனஸ் போட்டோம்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ 3 2s are 6 ஆகிடுச்சு. ஸோ ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணும்போது -5 ஆகிடுச்சு. ஸோ அப்போ ஃபேக்டர்ஸாக எப்படி எழுதலாம் அப்படின்னாக்கல 1 டிவைட் பை x மைனஸ் 3 ஒரு ஃபேக்டராகவும் x மைனஸ் 2 ஒரு ஃபேக்டராகவும் நம்ம பிரிச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 1 டிவைட் பை, ஸோ இது ரெண்டு என்ன அப்படின்னா ஜீரோஸ் ஆஃப் மல்டிப்ளிகேஷன். ஸோ பெருக்கினால் மல்டிபிள் பண்ணால் 2 வரணும். ஸோ ஆட் பண்ணால் -3 வரணும். ஸோ அப்போ 1 2s are 2, 1 2s are 2 வந்துருச்சு. ஆனால் நமக்கு -3 வரணும். ஸோ அப்போ ரெண்டுத்துக்குமே என்ன போட்டுக்கலாம்னா மைனஸ் போட்டுக்கலாம். அப்போது x மைனஸ் 1 ஒரு ஃபேக்டர், இன்னொன்று x மைனஸ் 2 ஒரு ஃபேக்டர் ஆகிடும். ஸோ -1 டிவைட் பை, இது ரெண்டும் ஜீரோஸ் ஆஃப் மல்டிப்ளிகேஷன். அப்போ மல்டிபிள் பண்ணாக்கல ப்ளஸ் 15 வரணும், ஆட் பண்ணால் -8 வரணும். அப்போ என்ன பண்ணிக்கலாம்னாக்கல 5 3s are 15. ஸோ ரெண்டுத்துக்குமே மைனஸ் போட்டுக்கலாம். ஸோ அப்போ x மைனஸ் 5 இன்ட்டு x மைனஸ் 3 அப்படின்றது ஒரு ஃபேக்டராக பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு டினாமினேட்டர் காமனாக இருந்துச்சுன்னா மேலே இருக்கிற நியூமினேட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ டினாமினேட்டர் எல்லாத்துலேயுமே எப்படி இருக்குனாக்கல வெவ்வேறாக இருக்குது. ஸோ அப்போ டினாமினேட்டர் எல்லாத்தையும் சேமாக மாற்றணும் அப்படின்னா எந்த பார்ட்டில் எந்த ஃபேக்டர்ஸ் வந்து இல்லை அப்படின்னு பார்க்கலாம். இங்கே x மைனஸ் 3 இருக்குது, இங்கே x மைனஸ் 2 இருக்குது, இங்கே x மைனஸ் 1 இருக்குது, இங்கே x மைனஸ் 2 இருக்குது, இங்கே x மைனஸ் 5 இருக்குது, இங்கே x மைனஸ் 3 இருக்குது. ஸோ அப்போ முதல்ல என்னென்ன ஃபேக்டர்ஸ் இருக்குது அப்படின்றத எழுதிக்கலாம். என்ன இருக்குது அப்படின்னா x மைனஸ் 1 ஒரு ஃபேக்டர் இருக்குது, அப்புறம் x மைனஸ் 2 ஒரு ஃபேக்டர் இருக்குது, அடுத்தது x மைனஸ் 3 ஒரு ஃபேக்டர் இருக்குது, அடுத்தது x மைனஸ் 5 ஒரு ஃபேக்டர் இருக்குது. இந்த 4 ஃபேக்டரை தவிர வேறு எதுவுமே இருக்காது. பாருங்கள், x மைனஸ் 1 இருக்குது, x மைனஸ் 2 இருக்குது, x மைனஸ் 3 இருக்குது, x மைனஸ் 5 இருக்குது. இதை தவிர வேறு எந்த ஃபேக்டர்ஸுமே கிடையாது. ஸோ அப்போ இங்கே இருக்கிற டினாமினேட்டரில் இந்த ஃபேக்டர்ஸை தவிர வேறு எந்த ஃபேக்டர்ஸ் இல்லையோ அந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் என்ன பண்ணிங்கன்னா மேலே கீழே மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ இங்கே x மைனஸ் 3 இருக்குது, அந்த x மைனஸ் 2 இருக்குது. அப்போ எது இல்லை அப்படின்னா x மைனஸ் 1 x மைனஸ் 5 இல்லை. ஸோ அப்போ மேலே என்ன பண்ணிக்கலாம்னா x மைனஸ் 1 அண்டு x மைனஸ் 5 மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ மல்டிபிள் பண்ணும்போது 1 × x minus 1 × x minus 5 மல்டிபிள் பண்ணும்போது அது அப்படியே வந்துடும். ஸோ அப்போ x minus 1 × x minus 5 ப்ளஸ், இப்போ இங்கே x minus 1 இருக்குது, இங்கே x minus 2 இருக்குது. எந்த ஃபேக்டர்ஸ் இல்லை அப்படின்னா x minus 3 இல்லை அண்டு x minus 5 இல்லை ப்ளஸ், அடுத்தது இங்கே x minus 5 இருக்குது, இங்கே x minus 3 இருக்குது. வேறு இல்லை, என்ன எது இல்லை அப்படின்னா x minus 1 x minus 2 இல்லை. ஸோ அப்போ x minus 2 1ஆலையும் x minus 2ஆலையும் மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ x minus 1 அண்டு x minus 2ஆல் மல்டிபிள் பண்ணிக்கலாம். இங்கே எதால் மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா x minus 3ஆலையும் x minus 5ஆல் மல்டிபிள் பண்ணுறோம். ஸோ பண்ணிட்டோம்னா மீது என்ன இருக்கும் x minus 1 இன்ட்டு x minus 2ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டோம். ஸோ இப்போ மல்டிப்ளை பண்ணிவிட்டு இங்கே இருக்கிற ஒவ்வொரு ஃபேக்டர்ஸும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா மல்டிபிள் பண்ணி ஒரு ஈக்குவேஷனாக ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ என்ன வரும் ஈக்குவேஷனாக ஃபார்ம் பண்ணும்போது கீழே x மைனஸ் 1 ஒரு ஃபேக்டர், x மைனஸ் 2 ஒரு ஃபேக்டர், அண்டு x மைனஸ் 3 ஒரு ஃபேக்டர், அண்டு x மைனஸ் 5 ஒரு ஃபேக்டர். ஸோ இப்போ மேலே இருக்கிறத பண்ணலாம் x × x x ஸ்கொயர், x × 5
minus 5x. அடுத்தது இதை எடுத்துட்டு இது ரெண்டுத்தை மல்டிப்ளை பண்ணலாம். minus 1 into x minus x. minus 1 into minus 5 minus into minus plus ஆயிடும். 1 into 5 5. So next plus x into x x square, x into minus 5 minus 5x, minus 3 into x minus 3x, minus 3 into 5 minus into minus plus, so அப்போ plus 3 5s are 15 ஆயிடும். அடுத்தது x into x plus x square minus 1 into x, சாரி இங்கே மைனஸ் இருக்குது, அப்போ நம்ம இங்கே மைனஸ் தான் போட்டிருக்கணும், அப்போ இங்கேயும் மைனஸ் தான் வரும். ஸோ அப்போ எக்ஸ் இன்ட்டு எக்ஸு எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் இன்ட்டு மைனஸ் டூ மைனஸ் 2x. So minus into x minus 1 into x minus x. So minus into minus plus 1 2s are 2 அப்படின்னு ஆகிடும். ஸோ இப்போ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னாக்கல இந்த மைனஸ் எடுத்து உள்ளார போடலாம். ஸோ போடும்போது x ஸ்கொயர் மைனஸ் 5x. ஸோ இருக்கிறது எல்லாத்தையும் கூட்டிக்கலாம். ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் சாரி மைனஸ் 5xையும் மைனஸ் 1xையும் நம்ம கூட்டும் பொழுது மைனஸ் 6x ஆகிடும். ஸோ ப்ளஸ் 5. ஸோ ப்ளஸ் இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5xையும் மைனஸ் 3xையும் கூட்டும் பொழுது மைனஸ் 8x ஆகிடும். ஸோ ப்ளஸ் 15. மைனஸ் எடுத்து உள்ளார போடும்போது மைனஸ் இன்ட்டு மைனஸ் சாரி ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஆகிடும். அப்போ மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ஃபஸ்ட் உள்ளார இருக்கிறது கூட்டிக்கலாம். மைனஸ் 2x இன்ட்டு மைனஸ் எக்ஸை மல்டி கூட்டும்போது ஸோ மைனஸ் 3x ஆகிடும். இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 3x ஆகிடும். ஸோ இங்கே மைனஸ் போடும்போது மைனஸ் 2 வந்துடும். ஸோ டிவைட் எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 3 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 5 வந்துடும். ஸோ வந்துருச்சு. இப்போ எதெல்லாம் கேன்சல் ஆகுதுன்னு பார்த்துக்கலாம். ஸோ இந்த ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயருக்கு இந்த மைனஸ் எக்ஸ் ஸ்கொயருக்கு இந்த ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். அடுத்தது இங்கே வந்து மைனஸ் 8x இருக்குது, இங்கே ப்ளஸ் 3x இருக்குது. மைனஸ் 8xல ப்ளஸ் 3x போச்சு அப்படின்னாக்கல மீதி 5x இருக்கும். ஸோ அதை அங்கே எழுதிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் என்ன இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6x ப்ளஸ் 5. ஸோ இந்த எக்ஸ் ஸ்கொயருக்கு இந்த எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ என்ன இருக்கும் அப்படின்னாக்கல இந்த எக்ஸ் ஸ்கொயருக்கு எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடுச்சு. மீது என்னென்னா மைனஸ் 8xம் இந்த ப்ளஸ் 3x இருக்குது. அப்போ 3x போச்சு அப்படின்னா மீதி எவ்வளோ இருக்குனாக்கல 5x இருக்கும். ஸோ மைனஸ் 5x. அடுத்தது இந்த 15ல் இந்த மைனஸ் 2 போச்சு அப்படின்னா மீதி எவ்வளோ இருக்கும் அப்படின்னாக்கல ப்ளஸ் 13 இருக்கும். ஸோ டிவைடட் பை x minus 1 into x minus 2 into x minus 3 into x minus 5 வந்துருச்சு. ஸோ இங்கே மைனஸ் 6x இருக்குது, இங்கே மைனஸ் 5x இருக்குது. அப்போது எக்ஸ் ஸ்கொயர் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது என்ன ஆகிடும் அப்படின்னாக்கல மைனஸ் 11x, 5ஐயும் 13ஐயும் கூட்டும் பொழுது ப்ளஸ் 18 அப்படின்னு ஆகிடும். ஸோ டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 3 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 5 வந்துடும். நமக்கு இது ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஃபேக்டரைசேஷன் பண்ணிக்கலாம். பண்ணும் பொழுது மல்டிபிள் பண்ணால் 18 வரணும். ஸோ ஆட் பண்ணால் மைனஸ் 11 வரணும். ஸோ என்ன வருதுன்னு பாருங்கள், 9 2s are 18 வரும். ஸோ நமக்கு என்ன வரணும் அப்படின்னா மைனஸில் வரணும். அப்போ இதுக்கும் மைனஸ் போட்டுக்கலாம், இதுக்கும் மைனஸ் போட்டுக்கலாம். ஸோ என்ன வரும் அப்படின்னாக்கல எக்ஸ் மைனஸ் 9 ஒரு ஃபேக்டர் அண்டு எக்ஸ் மைனஸ் 2 ஒரு ஃபேக்டர் எழுதிக்கலாம். ஸோ டிவைட் பை எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 3 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 5. ஸோ இந்த எக்ஸ் மைனஸ் 2க்கு இந்த எக்ஸ் மைனஸ் 2 கேன்சல் பண்ணிக்கலாம். மீதி என்ன இருக்கும் அப்படின்னா எக்ஸ் மைனஸ் 5 டிவைட் பை எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 3 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 5 வரும். ஸோ அவ்வளோதான். இதுக்கு மேலே என்ன பண்ண முடியாதுன்னா இதை சிம்பிளிஃபை பண்ண முடியாது.